ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது பீஃப் ஃப்ரை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஃப் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் வரட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காயல் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோ நான் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அரைச்ச தேங்காய் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மசாலாவும் அப்புறம் தேங்காயும் தான் இதுக்கு கிரேவி கொடுக்க போகிறது. அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் 1 ட்ராப் கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம அப்படியே குக்கரில் வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா இதை சிம்மில் வச்சு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வரட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கறி எல்லாமே நம்ம தனியாக நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இதில் ஃபைனலாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த கிரேவியில் தண்ணி கொஞ்சம் நிற்குது. தண்ணி எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. அகைன் நான் இதை அடுப்பில் வச்சு தண்ணி வற்ற வைக்கிற அளவுக்கு நான் வச்சு எடுத்துட்றேன். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாட்டாலும் கறியில் உள்ள தண்ணி அது கொஞ்சம் விட தான் செய்யும். ஸோ நீங்கள் கறியில் உள்ள தண்ணி இந்த மாதிரி விட்டுருந்தாலும் அகைன் அடுப்பில் வச்சு அதை வற்ற வச்சு எடுத்துருங்க. இப்போ கறியை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கறியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கிரேவி இல்லாமல் கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சதை மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபைனலாக தான் நம்ம அதோட கிரேவியை இதில் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இதில் சேர்த்துட்டோம்னா அது சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். அதனால நம்ம கறியை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம். இப்போ அந்த கிரேவியை பாருங்கள், நான் எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் அதை ரொம்ப கெட்டியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. அந்த பதத்தில் நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துருங்க. உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கறியை விட்டு எண்ணெய் விலகி நிற்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவியை ஆட் பண்ணலாம். இது நம்ம ஃபஸ்ட்டே வரட்டி எடுக்கிறனால கறி நல்லாவே வெந்து தான் இருக்கும். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு 3/4 பாகம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கிரேவியை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கிரேவியும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெய் அகைன் அதை விட்டு விலகி நிற்கிற ஸ்டேஜ் வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த பதத்தை நீங்கள் பாருங்கள், நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும். அந்த எண்ணெய் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், பீஃப் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது காயல் மசாலா இதில் ஆட் பண்ணாதான் அதோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மற்றபடி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்தா இந்த டேஸ்ட் கிடைக்காது. இதோட ரியல் டேஸ்ட் தெரியும்னா நீங்கள் காயல் மசாலா தான் இதுக்கு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பீஃப் ஃப்ரைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரசம் தான். ரசம்க்கும் பீஃப் ஃப்ரைக்கும் சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், ரசம், பீஃப் ஃப்ரை இந்த 3ம் இருந்தால் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.